சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 2/6/2024 ஞாயிற்றுக்கிழமை, வைகாசி மாதம் 20ஆம் நாள், ஏகாதசி திதி. இன்று நள்ளிரவு 2:41 வரை. ரேவதி நட்சத்திரம் இன்று இரவு 1:40 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயலையும் செய்து அல்லது புதிய ஒன்றை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக நிம்மதி, சந்தோஷம், பொருள் வரவு, பணவரவு போன்றவைகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். வெற்றிகள் இருக்கும், நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். 11ஆம் இடத்தில் இன்றைக்கு சனி இருக்கிறார். ராசிநாதனும் இன்றைக்கு வலுவாக இருக்கக்கூடிய ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய வருடாந்திர கிரகங்கள் எல்லாம் இன்றைக்கு நல்ல விதத்தில் இருப்பது மேசராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். எல்லா அமைப்புகளும் இன்றைக்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட மனம் அப்படியே எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை. அடுத்த வாரம் என்ன பண்ணலாம், அடுத்த மாதம் என்ன பண்ணலாம், அடுத்து வரக்கூடிய விஷயத்தில் எந்த மாதிரியான முடிவெடுக்கலாம் என்பது போன்ற ஒரு தெளிவான மனநிலைமை இருக்கக்கூடிய ஒரு சுபயோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வழக்கில் அடுத்த வாரம் எல்லாமே சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்பு, ஒரு போட்டிகளில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. இளைய பருவத்தினரை பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஒரு பரீட்சை எழுதுறதுக்கு இருந்து வந்த தயக்கம், ஒரு அரசு வேலைக்கு எழுதுறேன், ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் யோசனையாக இருக்குது. நம்ம விட புத்திசாலியாக இவன் இருப்பானோ அவன் இருப்பானோ என்பது மாதிரியான கலக்கமாகவே இருக்கிறது என்பது போன்ற நிலைமைகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நீங்களே மற்றவர்களை விட உயர்வானவர்கள், அனைத்திலும் உங்களுக்கு அதற்கான தகுதி இருக்கிறது என்பது போன்ற தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தாலும் இருக்கும். குடும்பம் இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கும். அண்ணன் அக்காள் போன்ற உறவுகள் இன்றைக்கு வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை. அக்கா கிட்ட இது கிடைக்கல, அண்ணங்கிட்ட இது கிடைக்கல என்பது போன்ற அமைப்புகள் எல்லாமே மாறி ஒரு நிலையில் அண்ணனோ அக்காலோ நமக்கு கை கொடுப்பார்கள் என்கின்ற ஒரு உயரிய நம்பிக்கை வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேஷராசி பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மனைவியால் சந்தோஷம் வரக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவி இருவருமே ஒரு சிறப்புற இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய யோக நாள். குறிப்பாக விவசாய பெருமக்களுக்கு இன்றைக்கு மண்மாதா நம்மளை கைவிட மாட்டால், மண்ணை நம்பினால் பொன் கிடைக்கும் என்பது போன்ற ஒரு மன சாந்தி, நிறைவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் கூட இன்றைக்கு எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் பெரியவங்க சொல்கிறத சின்னவங்க கேட்டு நடந்துக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். அடுத்த வாரத்திலேயே ஏதாவது ஒரு நிலையில் இளைய பருவத்தினருக்கு வேலை மாற்றம் போன்ற அமைப்புகள் உண்டு. இந்த வேலை எனக்கு பிடிக்கவே இல்லைங்க, நான் ஏதோ அப்பா அம்மா சொல்கிறாங்கன்றதுக்காக, அல்லது குடும்பத்தை காப்பாற்றணும், கணவனுக்கு வேலை இல்லை, மனைவிக்கு வேலை இல்லை, அல்லது குழந்தைகளுக்கான சில விஷயங்கள் இப்படி இருக்குது, பொருளாதார சிக்கல் இப்படி இருக்கும்போது நம்மளும் பொறுப்பு இல்லாமல் தெரிஞ்சால் என்ன பண்ணுறதுன்ற மாதிரியான ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த வேலை தொழில் அமைப்புகளில் இருக்கிறேன் என்பது போன்ற ஒரு குறைகளோடு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கூட உங்களுக்கு பிடித்தமான நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுன்றது ஒரு தைரியமாக தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகளும் கூட. இந்த இடத்த தொழிலை விட்டுவிட்டு ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா, அல்லது வேலையை விட்டுவிட்டு வியாபாரத்தை தொடங்கலாமா என்பது போன்ற குழப்ப அமைப்போடு இருப்பவர்களுக்கு இந்த வாரத்திலேயே அதற்கான தீர்வுகள் வேலை செய்யலாம், அல்லது ஏற்கனவே வேலை போனவர்களுக்கு அதை விட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அறிமுகமாகக்கூடிய ஒரு பணம் வரக்கூடிய சூழல்கள் அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு சிறப்பு நம்பிக்கை இருக்கும். நம்ம படித்த படிப்பிற்கு ஏற்றாற் போல ஒரு இடத்துல மேலிடத்தில் கூட எந்த விதமான தொல்லைகளும் மன அழுத்தங்களும் இல்லாத அளவிற்கு அனைத்தும் நிறைவாக நாளையிலிருந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஓய்வு நாளாக அமைந்திருக்கிறது ரிஷபத்திற்கு இன்று. மிதுனராசிக்காரர்களுக்கு தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. பரம்பொருள் இருக்கிறார் என்கின்ற முழு நம்பிக்கை இன்றைக்கு மிதுனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அப்பா சாமி, ஒரு 3 வருஷம் போட்டு படாத பாடுபடுத்திட்டேன், இப்போ தான் கொஞ்சம் ஒரு 3-4 மாதமாக கொஞ்சம் ஒரு மாதிரியாக எழுந்திருத்து வருகிறேன், இனிமேலும் நன்றாக இருப்பேன் என்கின்ற நம்பிக்கை, தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு தவம், தியானம், யோகா போன்ற பயிற்சி மையங்களில் ஈடுபாடுகள் வரும். ஒரு நிலையில் இன்றைக்கு வரக்கூடிய அமைப்புகள், ஒரு குருஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் ஏதாவது ஒன்று சொல்கிறது, அல்லது ஒரு மாலை போடலாம்ன்ற ஒரு நம்பிக்கை, அல்லது இந்த தெய்வத்தை போய் பார்த்துட்டு வரலாம், அல்லது தெய்வத்துக்கு நிகரான சில பெரியவர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு. ஸ்ரீ மகா பெரியவர், பகவான் ரமணர் போன்றவர்கள்
அவருடைய அதிஷ்டானங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு. அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபக்திக்கு ஏற்ப இன்றைக்கு யாத்திரை ஏற்படலாம், புனித பயணம் ஏற்படலாம். சிலருக்கு குலதெய்வ தரிசனம் கிடைக்கலாம், குலதெய்வத்தின் மேலே ஒரு அதீதமான ஈடுபாடு, ஒரு நேர்த்தி கடன்களை செலுத்தி விட்டு வரக்கூடிய தன்மை. குடும்பத்தில் கூட இன்றைக்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் மாலை ஒரு 3 மணி 4 மணிக்கு பிறகு எல்லாரும் உட்கார்ந்து அமர்ந்து இப்போ என்ன நமக்கு நடக்குது என்பது போன்ற டிஸ்கஷன். ரொம்ப நாளாகி போச்சுங்க கூட்டு குடும்பம். செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு ஒரே ரூமுக்குள்ளே 4 பேரும் அப்படியே கழுத்தை குனிஞ்சிக்கிட்டே இருக்கிறது தான் நடக்குதுங்க. அந்த காலம் மாதிரி எங்கங்க அப்பா பேசுகிறாரு, புள்ள பேசுகிறாரு, தம்பி பேசுது, மனைவியுடன் சிரித்து பேசி, இதெல்லாம் எந்த காலத்தில்ன்றதே தெரியாமல் போச்சுங்க. இந்த மாதிரியான செல்ஃபோன் யுகமாகிவிட்ட இந்த அமைப்பில் கூட இன்றைக்கு குடும்பத்தாரோடு மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் மனம் விட்டு பேசி என்ன பிரச்சனை என்பதில் கூட தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஆன்மீக உணர்வுகள் அதிகம் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு கடந்த 2 அல்லது 3 வாரங்களாக இருந்து வந்த குறைகள், தடைகள் அத்தனையும் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் அத்தனையும் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு. குடும்பத்தாரோடு ஒரு நிலையில் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அந்தந்த நாடுகளிலேயே கிடைக்கக்கூடிய நல்லவைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. பாஸ்போர்ட், விசா போன்றவைகள் ஒரு நிலையில் அனுமதிகள் கிடைக்கவில்லை, அல்லது இருக்கின்ற இடத்துல வேலை கிடைக்கல, வேலை போயிடுச்சு, வேலையில் கடுமையான ஸ்ட்ரெஸ் இருக்குது. 24 மணி நேரம் பத்தாதுங்க. நான் பார்க்குற வேலைக்கு 8 மணி நேரம் தான் உலகத்திலே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்க்குறதோ 20 மணி நேரம் வேலை பார்க்குறேன். இந்த மாதிரியான மன அழுத்தத்தோடு வெளியே சொல்ல முடியாத வேதனை அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் நிறைவுகள் நடக்கக்கூடிய, தீர்வுகள் வரக்கூடிய, எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாளை சொல்ல முடியுங்க. அதுலேயும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மன அழுத்தம் கண்டிப்பாக விலகக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் கூட நம்ம பேச்சை யாருமே கேட்க மாட்டேன்றாங்களே, பணவரவு இந்த மாதிரியான சிக்கலாக இருக்கிறது. கிரெடிட் கார்டு என்கின்ற ஒன்றை யார் கண்டுபிடித்தார்னு தெரியலையே, அந்த கண்டுபிடிச்சவன் இப்போ கையில் கிடச்சானா என்ன பண்ணலான்னு தெரியலையே. இந்த மாதிரி ஒரு நிலையில் கிரெடிட் கார்டை தேவையின்றி ஒருவருக்காக உபயோகப்படுத்த கொடுத்து விட்டு இந்த மாதிரியான சிக்கலில் இருக்கிறனே, கடன் வாங்கினது கூட இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் முடிஞ்சு போச்சே. இந்த மாதிரியாக வெளியே சொல்ல முடியாத பரிதவிப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில நிலையில் கீழாக போய்விடுவோமோ என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீங்கள் எந்த நிலையிலும் ஒரு நிலையில் உயர்வாகவே இருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை தினம் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. புதிய நட்புகள் உருவாகக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். வயது வித்தியாசமின்றி இன்றைக்கு ஒரு நிலையில் ஆணுக்கு பெண் அப்படியே அறிமுகம் ஆகக்கூடிய தன்மை, ஒருவருக்கு ஒருவர் உதவிகளை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. நிரம்ப நாளாக பார்க்காமல் தொடர்புகள் விட்டு போயிருந்த ஒரு பால்ய வயது நண்பரை இன்றைக்கு மீண்டும் பார்த்து நட்பை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய தன்மை, அதன் மூலமாக பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு. ஒரு உரிமையோடு ஒருத்தர்கிட்ட எதையாவது ஒன்றை கேட்டு அவர் அந்த உரிமையுடைய என்கிட்ட கேட்காம இவர் வேற யார்கிட்ட கேட்பாரு, என்ன இருந்தாலும் இவருடைய நண்பர், இவர் என்னுடைய உறவினர், இவர் என்னுடைய சகோதரர், இவர் என்னுடைய இந்த உறவுக்காரர், ஆகவே இவருக்கு செய்து கொடுக்காமல் வேறு யாருக்கு செய்து கொடுப்பது என்பது போன்ற முன்னால் செய்த ஒரு நல்ல அமைப்பின் காரணமாக இப்போது உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது. கடந்த வாரத்தில் ஒரு மன அழுத்தத்தில் இருந்தவங்க, வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு பிரச்சனைகள் இருந்தவங்க, கணவன் மனைவி உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அல்லது கணவன் மனைவி ஈகோ காரணமாக பிரிவுகள் அல்லது ஒரு மன வருத்தங்கள், கருத்து வேற்றுமைகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே ஒருவருக்கு ஒருவர் அப்படியே விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் தான் நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்கும் என்கின்ற புதிய அறிவு நிலை, கண்விழிப்பு போன்ற அமைப்புகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் தைரியமானவர்களாக இருந்தாலும் கூட அன்பானவர்களாக இருப்பீங்க. உண்மையில் வெளியில் ஒரு தைரியமாக காட்டிக்கொண்டாலும் அன்பிற்கு அடிபணியக்கூடியவர்களாகத்தான் சிம்மராசிக்காரர்கள் இருப்பீர்கள். அவர்களுடைய அந்த அடிபணியக்கூடிய குணம் இன்றைக்கு உறவு நட்புகளிடம் வெளிப்படுத்தக்கூடிய மிகச் சிறப்பான, மனைவியின் மீது இருக்கக்கூடிய வருத்தம் குறைகள் விலகக்கூடிய, கணவனை பார்த்து ஒரு நிலையில் பொறுத்து போகக்கூடிய நல்ல நாள் என்று. கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கடன் தொல்லைகள் விலகக்கூடிய தன்மை, வருமானம் நன்றாக வரக்கூடிய அமைப்பு, எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லை என்கிறதுல ஒரு புதியதொரு கருத்துகள் உருவாகக்கூடிய ஒரு தன்மை, குழந்தைகளை பார்த்து இன்றைக்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, குடும்பத்தோடு இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பயணம் எதனா ஏற்படும், அல்லது ஒரு நல்ல மாற்றம் எதனா ஏற்படும். நல் மாற்றம்னு சொன்னாலே வீடு மாற்றமாக இருக்கலாம், தொழில் மாற்றமாக இருக்கலாம், ஒரு தொழில் இட மாற்றமாக இருக்கலாம், அல்லது நாளைக்கே வேலையை விட்டுறலாம், அல்லது இந்த மாதிரியான இருக்கக்கூடிய இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய வீண் விரயங்களை இப்படி தவிர்க்கணும் என்பது போன்ற திட்டமிடுதல்கள் மனதிற்குள்ளே வந்து அந்த திட்டமிடுதல்களை கரெக்டாக நிறைவேற்றக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. ஐயா, நினைக்கிறதெல்லாம் நடந்துடுறதில்ல, நினைக்கிறதெல்லாம் நம்ம செயல்படுத்த முடியறதும் இல்லை.
எப்போது நல்லதை நினைத்து அதை அப்படியே செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பரம்பொருள் கொடுக்கறதோ அப்போது தாங்க நம்ம வாழ்க்கை நிறைவாக இருக்குது. அது இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு வந்திருக்கு. நம்ம எப்போவுமே புத்திசாலித்தனமாகவும் நினைப்போம், நல்லதாகவும் நடப்போம். அடுத்தவர்களை கெடுக்கக்கூடிய எண்ணம் நமக்கு துளி கூட கிடையாது. அப்போ அந்த அமைப்பின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தினருக்கு இது நடக்கணும் என்கின்ற மாதிரியான ஓய்வு நாளாக இருந்தாலும் சில பல திட்டங்களை போடுகிறோம் இல்லையா? இந்த திட்டங்கள் அப்படியே பழுதின்றி 100க்கு 100 அப்படியே நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மாற்றங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்றங்கள் வரக்கூடிய, அதன் மூலமாக முன்னேற்றங்களை அடையக்கூடிய நல்ல சுப அனைத்தும் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இன்னைக்கு. ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு மனம் எதிர்காலத்தை பற்றின ஒரு சில சிந்தனைகள் இருக்கும். இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதாவது டேட் ட்ரேடிங் பண்ணலாமா, அல்லது ஒரு நீண்டகால திட்டத்தில் முதலீடு பண்ணலாமா, அல்லது சமூக ஊடகங்களை இப்படி பண்ணலாமா, இணையத்தில் இப்படி சம்பாதிக்கலாமா, ஒரு ரிஸ்க் எடுத்து எதையும் செய்யலாமா என்பது போன்ற எண்ணங்களில் இன்றைக்கு மனம் போய் அதன்படியே அப்படியே நிறைவேற்றி நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவே இந்த நாள் இருக்குது. சனியின் துறைகள்னு சொல்லப்படக்கூடிய இரும்பு, பெட்ரோலியம் போன்றவைகள், பழையவைகள், குப்பைகள், கார், பைக் போன்ற ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், விமான நிலையங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய, ப்ரொமோஷனாக இருக்கலாம், பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது இடமாறுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சம்பள உயர்வு போன்றவைகள். நீண்ட நாட்களாக ஒரு இடத்துல போராடிக்கிட்டு இருக்கிறேன், இன்றைக்கி ஓய்வு நாள் தான், நாளைக்கு அடுத்த வாரத்திலேயே இதை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அலுவலகத்தில் அடுத்த வாரம் போகும்போதே ஒரு நிம்மதி, சந்தோஷம், நமக்குரிய இடம் இதுதான் என்பது போன்ற நிச்சயிக்கப்பட்ட சில விஷயங்களை நாம் இன்றைக்கு நடத்தக்கூடிய ஒரு சிறப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வெகு நாட்களாக அந்த பாக்கியம் கிடைக்காத தம்பதிகள் அனைவருக்குமே புனிதமான சில கருவுறுதல் அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு, நல்ல மருத்துவம், நல்ல மருந்துகள், எங்கே போய் வைத்தியம் பார்த்தோம்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது போன்ற அனைத்திலும் நிறைவுகள் கிடைக்கக்கூடிய, புதிய வரவுகள், உறவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல சுப நாள் அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கின்ற ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். எல்லா கிரகங்களும் இன்றைக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் இருக்கின்றன. பொதுவாகவே ராசிநாதன் வலுவாக இருக்கிறதும், 7ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்த்து கொண்டிருப்பதும், 4ஆம் அதிபதியாகிய வீடு, வாகனம், தாயார் போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடிய சனி வலுவாக இருக்கிறதும் இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அம்மா கிட்ட இருந்து எதையாவது எதிர்பார்த்து வந்தவங்க அம்மா கிட்ட அனுமதிகள் கொடுக்க வேணும். தாய் என்கின்ற தெய்வம் நம்மை புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறது. இந்த ஒரு விஷயத்தில் அம்மா நமக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து எதாவது செய்து கொடுத்தாங்கன்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். நம்ம நினைக்கிறத அம்மா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான தாயை ஒரு நிலையில் பரிதவிப்பில் வைத்திருக்கக்கூடிய விருச்சிகராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே தாய் என்கின்ற தெய்வம் அனுமதிகளை கொடுக்கக்கூடிய, என்ன இருந்தாலும் என்னுடைய மகன், என்ன இருந்தாலும் என்னுடைய மகள், இவருடைய வாழ்க்கை நன்றாகவே இருக்கும், அதற்கான சில விஷயங்களை நம்ம செய்வோம் என்கின்ற மாதிரியான தாயின் அனுகூலம், ஆதரவுகள் போன்றவைகள் அப்படியே விருச்சிகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. உண்மையை சொல்லப்போனால் அம்மாவுக்கிட்ட இன்றைக்கி ஏதாவது ஒரு அனுமதி வாங்கணும்னு நினச்சா, அம்மா இன்றைக்கு ஒரு நல்ல மூடில் இருக்கும்போது, அம்மா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் நினச்சிருக்கிறது ஒரு தப்பு, இதை இப்படி செய்யலான்னு இருக்கிறேன், இதை இப்படி செய்யலான்னு இருக்கிறேன், இது சரியாகவே அமையும் என்பது போன்ற உங்கள் தரப்பு நியாயத்தை, உங்கள் தரப்பு வாதத்தை ஒரு நேர்மையான முறையில் அம்மா கிட்ட எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல நாளாக, வாய்ப்புள்ள நாளாக, அம்மா மனம் மாறக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மற்றபடி பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடு வாகன அமைப்புகள் இது வரைக்கும் இருந்து வந்த செலவுகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு, சிலருக்கு வீடு அமையக்கூடிய அத்தனை அமைப்புகளும் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சுபமான நாள் விருச்சிகத்திற்கு இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் உள்ள நாளாக, முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாக, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக, சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஐயா, அப்படி என்ன ஏதாவது நல்ல மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய நாள்னே சொல்லிடுவேன். இன்றைக்கே நிறைவேறவில்லை என்றாலும் கூட அந்த லட்சியத்தை நோக்கி நீங்கள் நடைபோடணும் இல்லையா? மெதுமெதுவாக ஒரு நிலையில் ஒரு பயணமோ அதிக தூரம் என்றைக்கு இருந்தாலும் நம்ம நடந்து தான் ஆகணும், வண்டி ஓட்டி தான் ஆகணும். இன்றைக்கு அப்படியே நடந்து போக ஆரம்பித்தால் என்றைக்காவது ஒரு நாள் அந்த இலக்கை நோக்கி அடைவோம் என்கின்ற அமைப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான சோம்பல் எதுவும் இல்லாமல் முயற்சியை ஆரம்பிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கலைத்திறமை கொண்டவர் எல்லோருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். சமூக
சமூக ஊடகங்களில் சாதிக்க வேண்டும், ஒரு ஜேர்னலிசம் படிக்கணும், ஜேர்னலிசம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட்டராக வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறேன், எழுத்துத்துறையில் சாதிக்க வேண்டும் என்று இருக்கிறேன், இயக்குனராக வேண்டும் என்று, நடிகராக வேண்டும் என்று, ஒரு பலருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமாக செலிபிரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, பலருக்கும் தெரிந்த ஒருவராக இருக்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் கடந்த காலத்தில் இருக்கிறேன், அது இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது என்பது போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்ட அனைவருக்குமே பிரபலம் அடையக்கூடிய அமைப்பு. தம்பி தங்கைகளால் ஏதாவது முயற்சிகளுக்காக இதுவரைக்கும் தடை இருந்தவங்க அவங்களை அதை உத்வேகத்தோடு ஒரு நிலையில் ஊக்குவித்து பார்க்கக்கூடிய அமைப்புகள் என அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தங்கைக்கு ஒரு பொறுப்புள்ள அண்ணனாக இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு நெகிழ செய்யக்கூடிய அமைப்புகள், சம்பவங்கள் இன்றைக்கு நடக்கும். அண்ணன் தங்கை உறவுகள் சிறப்பாக இருக்கும். தங்கை ஆண்களுக்கு, அண்ணன்களுக்கு ஏதாவது ஒன்றை பரிசளிக்கக்கூடிய ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு குடும்ப அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சுபமான நாள் இன்றைக்கு. பிரிந்து விடலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்த கணவன் மனைவிக்கு கூட இன்றைக்கு ஒரு மனமாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நிலையில் குடும்பம், குழந்தைன்னு இருந்தால் தான் நமக்கு மரியாதை, குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே கணவன் செய்த தப்பை அப்படியே மன்னித்து மறந்து போகலாம். மனைவியுடைய குணக்குறையை கொஞ்சம் கண்டுகொள்ளாமல் ஒரு நிலையில் அவரை என்றைக்காவது ஒரு நாள் மாற்றிவிட முடியும் என்கின்ற நம்பிக்கை கீற்றுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரங்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. குடும்பம் இன்றைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நாள் கழித்து குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோன்றதும் இன்றைக்கு மகர ராசி குடும்பங்களில் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் மகரம் இல்லை, யாராவது 2 பேர் 3 பேர் மகர ராசிக்காரங்களாக வீடுகளில் இருப்பீங்க இல்லையா. எனக்கும் மகரம், என் கணவருக்கும் மகரம், என் குழந்தைகளில் ஒருத்தருக்கு மகரம் என்பது போன்ற 2 அல்லது 3 மகர ராசிகள் ஒரு குடும்பத்தில் இருந்தால் கடுமையான மன அழுத்தங்கள், கடுமையான பிரச்சனைகள், பணப்பற்றாக்குறைகள் போன்றவைகள் இருந்தது இல்லையா. அந்த குடும்பங்கள் எல்லாம் இன்றிலிருந்தே ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய, ஐயா கஷ்டங்கள் எல்லாம் இருந்து எல்லாமே தீர்ந்து போய்விட்டது, இனிமேல் நல்ல விதமாக படிப்படியாக முன்னேற்றத்தை நோக்கி மட்டுமே போவோம், அவரவருடைய வயதிற்கேற்றார் போல குழந்தைகள் குறையின்றி படிக்கும், குழந்தைகளுக்கான வேலை கிடைக்கும், நமக்கும் கூட குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள், அமைப்புகள் கிடைக்குது, தொழில் நன்றாக இருக்கும், வேலை நன்றாக இருக்கும் என்பது போன்ற பண வரவுகள் வரக்கூடிய, பணம் இருந்தால் தானே எல்லாமே. இன்றைக்கு உண்மையில் சொல்லப்போனால் நல்லவன் ஒருவன் இன்றைக்கு வாழ்வான் அப்படிங்கிறது கிடையாது. வல்லவனோ பணக்காரனாகவோ இருக்கக்கூடியவன் தான் நிறைவான எல்லாவற்றையும் அனுபவிக்கிறான் இல்லையா. அந்த அமைப்பின் அடிப்படையில் பணத்தை பிரதானமாக நினைக்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் உருவாகி அதன் மூலமாக பணம் வருவதற்கான வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாள் மகரத்திற்கு இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த ஒரு அந்தஸ்து குறைவு, சங்கடங்கள் எல்லாம் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். ஒரு நிலையில் பேரை கெடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க இல்லையா. வாக்கு தவறி போச்சு, இந்த இடத்துல ஒன்று சொன்னேன், அதை செய்ய முடியாமல் போச்சு, என்னுடைய பெயர் இந்த இடத்துல கெட்டு போய் விட்டது, குறைகள் இருக்கின்றன, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இப்பொழுது இழந்த பெயரை, இழந்த பணத்தை எல்லா நிலையிலும் சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே திரும்ப வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னும் ஜென்மச்சனையுடைய பாதிப்புகளை உணராமல் இருக்கிறீங்க. அவங்க எல்லாருக்குமே வருகின்ற மாதம், அதாவது அடுத்த மாதத்திலிருந்து அப்படியே படிப்படியே சில பல அமைப்புகள், சிலரை அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புகள், பணம் எவ்வளவு ஒரு சுலபம் செலவு பண்ணுறது, ஆனால் அதை சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் என்பது மாதிரியான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக, ஆரம்ப நாளாக, ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட சில நிலைகளில் அகலக்கால் வைத்து விடக்கூடாது என்கின்ற ஒரு படிப்பினைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆகவே புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாதிரியாகவும், சதய நட்சத்திரத்துக்கு ஒரு மாதிரியாகவும், சதய நட்சத்திரக்காரர்களுக்கு துன்பங்களிலிருந்து விடுதலை வரக்கூடிய ஒரு அமைப்பு இன்றிலிருந்து உருவாகிறது. அனுபவங்கள் வரக்கூடிய அமைப்பு புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உருவாகிறது. இரட்டை நிலையாகத்தான் எப்போவுமே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களின் அடிப்படையில் தான் பலன்கள் நடக்கும். ஆகவே அவிட்ட நட்சத்திரக்காரங்க என்னங்கய்யா அந்த ஒரு நட்சத்திரத்தை விட்டுட்டீங்களேன்னா முழுக்க முழுக்க சோதனைகள் எல்லாம் விலகிவிட்டன என்கின்ற மன திருப்தி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆகவே இளைய பருவ கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும் இனிமேல் கஷ்டங்கள் இருக்காது, இழந்தவைகளை திரும்ப பெற முடியும், நல்ல நம்பிக்கை நம்மீது மற்றவர்களுக்கு வரும் என்கின்ற ஒரு சந்தோஷ செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ஒரு சிறிய பயணத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். அவரவருடைய தகுதிக்கேற்றாற் போல் ஒரு 2 சக்கர வாகனம், பைக்கிலேயோ அல்லது கார்லேயோ அல்லது பஸ்ஸிலேயோ ட்ரெயின்லேயோ
ஏதோ ஒன்றில் ஒரு 100-200 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பயணம் போவதன் மூலமாக அந்த பயணத்திலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல் அது ஆன்மீக பயணமாக இருக்கலாம், அல்லது குழந்தைகள் கணவன் மனைவியோடு ஒரு நிலையில் இன்பச் சுற்றுலா என்பது போன்ற அமைப்புகளும் இன்றைக்கு வரலாம். ஆக பயணத்தினால் மேன்மைகள் அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். சொந்த ஊர் கூட போயிட்டு வருவீங்க. அப்பா அம்மா வாழ்ந்த பூர்வீகத்தில் தாத்தா பாட்டிகள் இருந்த என்னுடைய ஊர் என்னுடைய மண் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான நிலைகளில் அங்கே போவதன் மூலமாக சில பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பு. அந்த சொந்தக்காரங்க பிரச்சனை, இந்த சொந்தக்காரங்க பிரச்சனை, அல்லது நம்ம நிலத்திலேயே இப்படி ஒன்று இருக்கிறது, அப்படி ஒன்று இருக்கிறது, வரப்பு இப்படி இருக்கிறது, அது இப்படி இருக்கிறது, கோவில் அமைப்புகள்லேயும் சில சங்கடங்கள் இருக்கின்றன. இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பிரச்சனையை இன்றைக்கு சுமூகமாக தீர்க்கக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கேற்றாற் போல இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தெற்கு நோக்கிய பயணத்தின் மூலமாக அல்லது குலதெய்வ தரிசனம், நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவதல் போன்ற அமைப்புகளும் இன்றைக்கு சிலருக்கு ஏற்படும். அதற்கான சித்திகளும் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. மனைவியின் உடல் நலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லோருக்குமே, அல்லது மனைவிக்கு வேலை கிடைக்கவில்லை என்கின்ற கவலைகள் இருந்தவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு அதிலிருந்து நல்லவைகள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய, மனைவியின் மூலமாக சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய நிறைவான நல்ல நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. பெரும்பாலான ஜோதிட ஆர்வலர்களுக்கு, ஜோதிடர்களுக்கு இல்லை, ஒரு ஜோதிடத்தை கற்றுக்கிறவங்க அல்லது ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிறவங்க அப்படின்னு நினைவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். 9 கிரகங்கள் இருக்குல்ல, இந்த 9 கிரகங்களும் நல்ல நிலைமையில் ஒருத்தருக்கு இருக்குமா? அப்படி இருந்தால் அவர் ஒரு தெய்வ பிறவியா என்பது மாதிரியான சில பல சந்தேகங்கள் கண்டிப்பாக இருக்கும். உண்மையில் நம்மை போலவே தான், மனிதர்களைப் போலவே தான் பலவிதமான பிரிவுகள் அமைப்புகளில் தான் கிரகங்கள் இருக்குது. நல்லது கெட்டது, ஒளி இருள், இன்பம் துன்பம் என்கின்ற அமைப்பில் எப்படி இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதோ, இந்த பிரபஞ்ச அமைப்புகள் இருக்கிறதோ, இதனை அடக்கியது தான் ஜோதிடம். நல்ல கிரகங்கள்னு ஒரு 4 கிரகங்கள், கெட்ட கிரகங்கள்னு ஒரு 4 கிரகங்கள், இரண்டிற்கும் நடுவாந்திரமாக செயல்படக்கூடிய ஒரே ஒரு கிரகம் நடுவாந்திரமான ஒரு கிரகமாக இருக்கும். இப்படி தான் 9 கிரகங்களை 2 டீமாக நீங்கள் பிரிக்கணும். இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுதல் அடையும். பொதுவான நல்ல கிரகங்கள், பொதுவான கெட்ட கிரகங்கள்னு சில அமைப்புகள் இருக்கின்றன. ஜோதிடமே இந்த காலச்சக்கரம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் செயல்படுவது. உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது, உலகின் பொதுவான காலச்சக்கர அமைப்புகள் எப்படி இருக்கிறது, இரண்டையும் இணைக்கின்றது. அது ஜாதக அமைப்பில் சொல்கிறேன் இல்லையா, தசாபக்தி அமைப்புகளையும் பார்த்துக்கணும். அன்னைக்கு நடக்கக்கூடிய கோச்சார அமைப்பில் வானத்தில் எப்படி இருக்குதோ அதையும் பார்த்துக்கணுன்ற மாதிரி. வண்டி ஓடுறதுக்கு, அது ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி, ஒரு மாட்டு வண்டியாக இருந்தாலும் சரி, ஒரு காராக இருந்தாலும் 2 சைடும் சக்கரம் வருது இல்லையா? ஒரு பைக்குக்கு 2 சக்கரம் இருக்குது, ஒரு காருக்கு 2 சக்கரமும் 2 பக்கமும் 2 சக்கரம் 4 சக்கரம் இருக்குது. அதே போல் இணையான அமைப்புகளை கொண்டது தான் இங்கே ஜோதிடம். ஆக இயற்கை சுபர் என்று சொல்லப்படக்கூடிய குரு சுக்கிரன், இயற்கை பாவர் என்று சொல்லப்படக்கூடிய சனி செவ்வாய், இவர்கள் இருவரும் எந்தெந்த லக்னத்திற்கு நன்றாக வருகிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் 4 கிரகங்கள் வலுவாக, நல்ல கிரகங்கள் 4 கிரகங்கள் வலுவாக இருப்பவரே ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார் என்பதுதான் உண்மை. 9 கிரகங்களும் வலுவாக, 9 கிரகங்களும் நல்லது செய்யுமான்ற அமைப்பில் கண்டிப்பாக கிடையாது. நம்முடைய உடம்பிலேயே 9 அமைப்புகளும் சரியான அமைப்புகளில் கிடையாது. ஒன்று ஒரு மாதிரியாகவும் இன்னொன்று வேறு மாதிரியாகவும் சிந்திக்கக்கூடிய, அதன் நிலையத்தில் செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கு இல்லையா? ஆகவே கிரகங்களும் அப்படித்தான். 4 கிரகங்கள் ஒரு மனிதனுக்கு நன்மையை செய்யும், 4 கிரகங்கள் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு, அதே மனிதனுக்கு தீமையை செய்யும். அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நன்மையையும் தீமையையும் கலந்து செய்யும். இந்த கிரகங்களில் நன்மை செய்யக்கூடிய 4 கிரகங்கள் வலுத்து கேந்திர கோணங்களில் இருக்கக்கூடியவர் யோகத்தை அனுபவிக்கக்கூடியவராக இருக்கிறார். தீமை செய்யக்கூடிய கிரகங்கள், உங்களுக்கு கெட்டவர் வலுத்திருந்தார்னா உங்களுக்கு கெடுதலை தானே செய்வார். ஏற்ற வீட்டுக்காரர் உங்களுக்கு எப்போவுமே ஆகாதவர். அவர் பணக்காரராக இருந்தார்னா நீங்கள் ஏழையாக இருந்தீங்கன்னா அவர் உங்களை போட்டு ஒரு மாதிரியாக ட்ரீட் பண்ணுவார் இல்லையா? இதுதான் நீங்கள் ஜோதிடத்திலையும் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் வலுத்திருந்தால் நீங்கள் நல்லவைகளை அனுபவிக்கிறீர்கள். உங்களுக்கு தீமைகளை தரக்கூடிய கிரகங்கள் வலுத்திருந்தால்ன்றதுக்கு கேந்திர கோணங்கள் அமைப்புகள் சிலவற்றை ஜோதிடம் சொல்லுகிறது. அந்த அமைப்புகளோடு இருந்தால் நீங்கள் வாழ்நாள் முழுக்க வருத்தப்படக்கூடிய ஒரு அமைப்புகளை செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். ஆகவே நவ கிரகங்களும் வலுத்திருக்கிறது என்பது வேறு எந்த ஒரு நிலையிலுமே இயல்பாகவே நடக்காத ஒன்று. 4 கிரகங்கள் எப்படி இருக்கின்றன, மீதி 4 கிரகங்கள், இதில் தான் கலப்பு பலன்கள் வந்துடுது. 4 கிரகங்கள் நன்றாக இருக்கின்ற அதே சூழ்நிலையில் எதிரியாக இருக்கக்கூடிய 2 கிரகங்களும் சேர்ந்து மொத்தம் 6 கிரகம் வலுத்திருச்சுங்கய்யா. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 100 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 60 ரூபாய் 70 ரூபாய் தான் கிடைக்குது. ஒரு நிம்மதி சந்தோஷத்தை 4 கிரகங்கள் கொடுத்தாலும் கூட அந்த நிம்மதி சந்தோஷத்தை அடைந்ததற்கு பிறகு தீய கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 2 கிரகங்களின்
தசாபுக்தி அமைப்புகள் அவ்வப்போது குறுக்கிடும்போது அந்த நல்லவைகளிலும் நம்ம கொஞ்சம் ஒரு கஷ்டத்தை மன கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் என்பது மாதிரியான நன்மைகளும் தீமைகளும் கலந்தது தான் அந்த மனித வாழ்க்கை என்பதே ஜோதிடம் இறுதியாக உறுதியாக செய்யக்கூடிய சொல்லக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே 9 கிரகங்களும் வலுத்திருக்கின்றன என்பது எவராலும் எவருடைய ஜாதகத்திலும் அமையவே முடியாத ஒன்றாகத்தான் இருக்கும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.